Hi friends, welcome back to Susila's kitchen. இன்னும் ஒரு 2 daysல புரட்டாசி மாசம் வர போறனால இன்னைக்கு நாங்க வந்து நான்வெஜ் ஸ்பெஷல் செய்றோம் வீட்ல. chicken 65க்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து mix பண்ணி வச்சிட்டேன். chicken gravy செய்ய போறேன். சூப் ஆயிட்டு இருக்கு இப்போ. சிக்கன் கிரேவிக்கு வந்து என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம்ஸுக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சமாக ஒரு ஹாஃப் தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் சிக்கன் கிரேவிக்கு ஒரு 50 ml வரைக்கும் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் 200 கிராம்ஸ் தான் வந்து சிக்கன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அது கிரைண்ட் பண்ணியாச்சு. கிரைண்ட் பண்ணது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு அரோமா வருது. பச்சை வாசனை போயிடுச்சு. கொஞ்சமாக சில்லி தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்துச்சுன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. நான் இது எங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா நான் போட்டுக்கிறேன். நாங்கள் ரொம்ப மசாலா சேர்த்துக்க மாட்டோம், அதனால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம்லாம் இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராமுக்குள்ள சிக்கனுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன் கிரேவி. இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வாங்க இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நல்ல ஒரு அரோமா வருது. ரசம் ஆயிட்டுருக்கு, பூண்டு குழம்பு ஆயிட்டுருக்கு, ரைஸ் ஆயிட்டுருக்கு. இது முடிஞ்சோடனே ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்க்க. சிக்கன் 65 ஆயிட்டுருக்கு. எப்போவுமே வந்து ஃப்ரை பண்ணுறப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆகும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்துருக்கு. நல்லா வந்துருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.